எவ்வளவு நெருக்கடிகள் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அவர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்துமே ஒழிய அச்சைப்படுத்தாது, ஒருபோதும் அச்சப்படுத்தாது. அச்சத்தை கைவிடு, இல்லையென்றால் லட்சியத்தை கைவிடு என்று போதித்த எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில் துணிந்து பயணிக்கிற வீரர்கள் நாங்கள் எங்கள் மொழியை சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என்பது தாய்மொழியை மீட்சி வர வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்பாவாளர். நீங்கள் பார்க்கிறீர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமது முன்னவர்கள், மூதாதையர்கள். இப்போது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய கடைகளில் விளம்பர பலகையில் கூட நம் தாய்மொழி இல்லை. தமிழ் எழுத்து இருக்கும், ஆனால் ஆங்கில உச்சரிப்பு இருக்கும். அது ஒரு புது மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நம் தாய்மொழியை நம் கண்முன்னே சிதைந்து அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 ஆண்டுக்கு முன்பு கன்னடர்களாக மாறினார்கள். பிறகு 1600 ஆண்டுக்கு முன்பு தெலுங்கர்களாக மாறினார்கள். வெறும் 500 ஆண்டுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டிலே மலையாளிகளாக மாறினார்கள். பிறகு துளுவர்களானார்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் முதிரத்தில் பிறந்ததுவே என்று பாட்டு இருக்கு. இப்போது நாம் 90 விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒலி வாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் என் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை. இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படித்தான் மொழி சிதைந்து அழிந்து நாம் அழிந்தோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி இமயவரை பரவி இருந்த ஒரு இனம் இன்றைக்கு காலடியிலே குறுகி சிதைந்து அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ காரணம் என்ன? நாம் அடிமைகள் என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். தன் தாய் நிலத்தில் தன் தாய்மொழியில் படிக்க முடியாது, பேச முடியாது, படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலை இருக்குமானால் அந்த இனம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை இனம். நாம் சாதி அடிமை, மத அடிமை, மத போதை அடிமை, ஆங்கில அடிமை, எல்லாவற்றிற்கும் அடிமையாக இருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மீள மற்ற இனங்களைப் போல பெருமையோடு வாழ நமக்கென்ற அரசியல் அதிகாரம் வலிமை அவசியப்படுகிறது. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நாட்டிற்கு வேண்டும்? யாராவது ஒருவர் இதற்காக, இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு இது தேவை, இந்த கட்சிகள் தேவை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்காக என்றைக்காவது நின்றிருக்கிறார்களா? எதற்காகவாவது? கல்வி மாநில உரிமை, மாநில பட்டியலிருந்து அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அவர்களிடத்திலே அனுமதி வாங்கினால்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறக்க முடியும். உங்கள் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பெற முடிந்ததா? ஆனால் பீகார், ராஜஸ்தான் அங்கெல்லாம் அவர்கள் தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள். ஒரு வழக்காடுகிற உரிமை கூட இல்லை. உங்கள் இறைவன், உங்கள் கடவுள், உங்கள் தெய்வம், கட்டியவன் கோயிலை கட்டியவன் நமது முன்னவர்கள். நம் இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் நாம் வழிபாடு செய்ய முடியாது. அங்கே தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பா,
திருப்புகழ் எதுவும் பாடப்படாது, 12 திருமறைகள் ஓதப்படாது. தாய்மொழியில் வழிபாடு இல்லை, தாய்மொழியில் வழக்காட முடியாது, தாய்மொழியில் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டால் ஒரு இனம் எப்படி வாழும் என்கிற கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும். வரலாறு நெடுகிலும் நீங்கள் பயணித்து பாருங்கள், எத்தனை மொழிகள் சிதைந்து அழிந்திருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு என்று. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.